டிட்வா புயல் காரணமாக கடலோர ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கனமழை பெய்து வருவதால் பல பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்து மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் அருகே புதுரோடு பகுதியில் குடியிருப்புகளை முழங்கால் அளவு சூழ்ந்த வெள்ளம் வீடுகளுக்குள்ளும் புகுந்ததால் உணவு சமைக்க கூட முடியாமல் அவதிப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். ஃபுல்லாக சுற்றி வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. எல்லாமே மழைநீர் கால்வாய் போட்டிருக்காப்புல காட்டுக்குள்ளே போட்டிருக்காங்க. இது நேஷனல் ஹைவேசி ரோட்டு பக்கத்திலே வீடு இருக்குது. இங்கே போடவே இல்லை, தண்ணி ஃபுல்லாக அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துருக்கு. ரொம்ப சிரமமாக இருக்குது. பலத்த சூறைக்காற்று காரணமாக ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் நகர், நேதாஜி நகர், இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மரங்கள் முறிந்து மின்கம்பங்கள் மீது விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ராமேஸ்வரம் அருகே நடராஜபுரம் பகுதியை சூழ்ந்த மழைநீர் வீடுகளில் புகுந்ததால் பொருட்கள் தண்ணீரில் மிதந்தன. மழைநீரை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 3 நாளாக எங்கள் ஊரில் சரியான மழை, பூச்சி புழு மிளக்குது. எங்களுக்கு சோறாகி திங்க இடம் இல்லை. நாங்கள் தண்ணிக்கில் கடந்து தெத்தரிக்கிறோம். பச்சை பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியல எங்களால். ரொம்ப 3 நாளாக ரொம்ப சிரமப்பட்டு முழங்காலுக்கு இருக்குது தண்ணி, இடுப்புக்கு இருக்குது. எங்கள் ஊருக்குள்ள தண்ணி எந்த பக்கமும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. டவுன்ஷிப்லேருந்து வந்து பார்வையிடுங்க. ராமேஸ்வரம் காந்தி நகரில் வீடுகளுக்குள் முழங்கால் அளவு மழைநீர் தேங்கி சிரமப்படும் தங்களை அதிகாரிகள் வந்து பார்த்து எந்தவித உதவியும் செய்யவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முன்னால் தண்ணி பெருகி வீட்டில் புல்லை ஊட்டியெல்லாம் எல்லாம் தெருவில் தட்டுக்கிட்டெல்லாம் சோறு வீடெல்லாம் ஒன்றும் ஆக்க முடியல. இவ்வளோ அவதிப்பட்டு பூரா இருக்குது. யாருமே வந்து இங்கே பார்க்க தெருவுக்குள்ளே வந்து என்ன முறையிட வரல. அதனால் குழந்தை குட்டியெல்லாம் ரொம்ப அவதியிலேருந்து தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே வீடு இடிகிற கண்டிஷனில் ஆகிப்போச்சு. ஆடு மாடெல்லாம் தெருவில் நிற்கிது. பாத்திரம் பண்ணோம்னா மிதக்கத்தான் செய்யுது. தொடர் மழை காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் தங்கச்சிமடம் பகுதியில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் வாகனங்களை இயக்கி வருகின்றனர்.